வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி வட்டி. சரிங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணவே கூடாது. சரிங்களா, சில டாபிக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து சில டாபிக் வந்து ஷார்ட்கட் இருக்குது. அது வந்து நம்ம பார்க்கும்போது திரும்ப பின்னாடி பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் ஃபார்முலா வந்து ரொம்ப கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வாங்க ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PNR டிவைடட் பை 100. சரிங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். P அப்படின்னா என்ன அப்படின்னா அசல். சரிங்களா, அசல் அமௌண்ட். ஓகேங்களா, அடுத்து N என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆண்டுகள், நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுதான் வந்து N. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வட்டி வீதம். வட்டி வீதம் என்ன பார்த்தோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, அதுதான் வந்து வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இவ்வளோதான் PNR. ஓகேங்களா, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ வாங்க சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரூபாய் 35,000க்கு 8% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35,000. ஸோ இது வந்து P. சரிங்களா, அசல் வந்து P. இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். பாருங்கள், 35,000. அடுத்து பாருங்கள், நமக்கு 8% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 6 எடுத்து எழுதிக்கலாம். 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ N ஈக்குவல் டு 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2 வருஷம். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, P கொடுத்துருக்காங்க, N கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, நம்மளை வந்து தனி வட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. அப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 35,000 இன்ட்டு N வந்து 2 இயர்ஸ் இன்ட்டு 8% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 100. இப்போ வந்து இதை வந்து கிராஸ் அவுட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து 350 இன்ட்டு 2 8 பெருக்குனா எவ்வளோ, 16. சரிங்களா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி போடணும். பெருக்கல் வந்து நல்லா வந்து அதாவது என்ன சொல்கிறது, பெருக்கல் வாய்ப்பாடை வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, மல்டிப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து தெரியணும். அதே மாதிரி ஸ்கொயரும் தெரியணும், க்யூபும் தெரியணும். சரிங்களா, ஸ்கொயர் டேபிளும் தெரியணும், க்யூபும் உங்களுக்கு வந்து தெரியணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதை எப்படி மல்டிப்ளை பண்ணி போடுறேன்னு. 5 30 30 18 19 21 1 5 5 1 3 3. சரிங்களா, அப்போ எவ்வளோ வருது, 560. இங்கே ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. அப்போ 560, 5,600. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, தனி வட்டி 5,600. சரிங்களா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 35,000க்கு 8% வட்டி வீதம். சரிங்களா, இந்த 8% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ 2 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 35,000க்கு தனி வட்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5,600. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு அசல் கொடுத்துருக்காங்க, P வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வட்டி வீதம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 ஆண்டுகள் N வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனி வட்டி வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ PNR டிவைடட் பை 100. சரிங்களா, தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா, நீங்கள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அசல் அப்படின்னா வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. சரிங்களா, ஆண்டுகள் அப்படிங்கும்போது இயர்ஸ், இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ தான் வந்து கொஸ்டினில் பார்க்கும்போது தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் தமிழில் தப்பாக கொடுத்துருந்தா கடைசியில் இங்கிலீஷில் கொடுத்தது தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். இங்கே பாருங்கள், கீழே வந்து இன்னொரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸ்க்கு வந்து இன்னொரு தடவை கூட சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், 35,000 அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்திங்கன்னா தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்குரிய ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா, அப்போ வந்து
இங்கே பாருங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இதை நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ண முடியலை அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த 350 × 16 எப்படி மல்டிப்ளை பண்ணால் 35 × 16 இருக்குங்களா. அப்போ இந்த 35 எடுத்து எழுதிட்டு இங்கே 16 இருக்கு இல்லையா, அப்போ 10 இங்கே 35 × 6 அப்படி போட்டிங்க அப்படின்னா இங்கே 350. இங்கே பார்த்தீங்கன்னா 6 × 30 மீதி 3 6 3 18 21 சரிங்களா. அப்போ இதை ஆட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ வருது 0 6 5 சரிங்களா. அப்போ இங்கே 560 ஒரு 0 ஆட் பண்ணால் 5. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பெருக்கி போட்டுக்கலாம். இல்லை இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து பெருக்கி போட்டுக்கலாம் ஓகேங்களா. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 5600 ஓகேங்களா. இங்கே கீழே இருக்கிறது நீங்களாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்கேன் சம்மு, நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி வீட்டில் போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் 15,000க்கு 5% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க ஓகேங்களா. இதே மெத்தட் தான், நீங்கள் வந்து சும்மா போட்டு பாருங்கள். இதை வந்து நான் நாளைக்கு வந்து மறுபடியும் சொல்லித்தரேன். அடுத்த சம் போகலாம். அது ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு மெத்தட் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மெத்தட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நல்லா வாசிக்கணும் சரிங்களா. தியா ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ரூபாய் 7,000 கடனாக பெற்றார் சரிங்களா. 7,000 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கடனாக வாங்கி 5 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, வட்டியையும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம், அப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 7,000 கடனாக பெற்றார். அப்போ அசல் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அசல் வந்து என்ன பி, அப்போ 7,000 கடனாக வாங்கியிருக்காங்க. அடுத்து 5 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும், அப்போ இயர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எண் வந்து 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 5 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், வட்டியையும் மொத்த தொகையையும் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ வட்டியும் மொத்த தொகையும்னா இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மொத்த தொகை வந்து என்னது அமௌண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. மொத்த தொகை வந்து அமௌண்ட்டு சரிங்களா. அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க. இப்போ வந்து வட்டியையும் மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. மொத்த தொகை கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், என்ன பாருங்கள் PNR / 100 பார்த்தோம் சரிங்களா. இப்போ மொத்த தொகை கேட்டிருக்காங்க. மொத்த தொகை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எதை கூட்டினா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும், அசலையும் வட்டியையும் கூட்டினா மொத்த தொகை கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 10,000 கடை வாங்குகிறோம், அதுக்கு வந்து வட்டி வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2,000 வந்து வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 10,000 2,000 கூட்டினா எவ்வளோ, அதுதான் வந்து மொத்த தொகை 12,000 வந்து மொத்த தொகை சரிங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அசல் வந்து நமக்கு வந்து 7,000 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ வந்து P வந்து 7,000 ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மொத்த தொகை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது. அப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சால் தானே நமக்கு மொத்த தொகை எவ்வளோன்னு தெரியும். இதனால் வட்டியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வட்டியை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR / 100. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுவோம் பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P எவ்வளோ 7,000, அசல் வந்து 7,000 இன்ட்டு எண் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 ஆண்டுகள் இன்ட்டு ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10% / 100 ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல் ஆயிரும், இங்கே கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 5 35 3,500 ஓகேங்களா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு 3,500. இப்போ பாருங்கள் நம்ம ஏ கண்டுபிடிக்கலாம். ஏக்கு ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். அமௌண்ட்டு இஸ் ஈக்குவல் டு P ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்து அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7,000 ஓகேங்களா. அப்போ நமக்கு வட்டி தொகையை வந்து எவ்வளோ வந்திருக்கு 3,500. அப்போ மொத்த தொகை எவ்வளோ வருது 10,500 ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கும். இப்போ வந்து அசலும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3,500, அசல் மொத்த தொகை வந்து எவ்வளோ அமௌண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. மொத்த தொகை எவ்வளோ 10,500 ஓகேங்களா. அப்போ அமௌண்ட்டு வந்து 10,500, மொத்த தொகை வந்து 10,500. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி வந்து நமக்கு வந்து எவ்வளோ 3,500. ஸோ இந்த மெத்தடில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் போடணும். திரும்ப ஒரு தடவை வந்து சொல்கிறேன் பாருங்கள்.
இங்கே பாருங்கள், தியா ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ரூபாய் 7,000 கடனாக பெற்றார். 5 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. ஓகேங்களா, நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க, தென் வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மொத்த தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியணும். சரிங்களா, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா, அதுலேருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3500 வந்து கிடைக்குது. ஸோ 3500லேருந்து நம்ம வந்து அசலை வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட்டு வந்து கிடைக்கும். சரிங்களா, அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3500, அப்போ அமௌண்ட்டு மொத்த தொகை வந்து நமக்கு 10,500. சரிங்களா, இந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, தனி வட்டி மொத்த தொகை இது இந்த மாதிரி ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு மெத்தட். இதில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கீழே எழுதிக்கங்க. எழுதிட்டு நீங்களாக பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து திரும்ப வந்து நான் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஹரிணி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 15% வட்டி வீதம் ரூபாய் 10,000 5 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். எனில் 4 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும். ஓகேங்களா, இதை நீங்கள் எழுதி வச்சு பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த சம் போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், ரூபாய் 20,000க்கு 6% வட்டி வீதம். சரிங்களா, 6% வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க, 2.5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. சரிங்களா, 2.5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு மெத்தட். நம்ம வந்து எப்போவும் பார்த்தோம்னா வருஷம் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்க எப்படின்னு இருக்குன்னா 2.5 ஆண்டுகள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ அசல் வந்து எவ்வளோ நமக்கு, பி வந்து 20,000, அசல் வந்து 20,000, தென் வட்டி வீதம் எவ்வளோ நமக்கு 6%. ஓகேங்களா, அப்போ ஆண்டுகள் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஒரு வருடம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை மாதங்கள், ஒரு வருடத்துக்கு வந்து 12 மாதங்கள். சரிங்களா, அப்போ 2 வருடத்துக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 வருடம் சேர்த்தோம் அப்படின்னா 12 + 12 மாதங்கள். சரிங்களா, அப்போ 24. அதுக்கப்புறம் ஒரு அரை கொடுத்துருக்காங்களே, அந்த அரை வருடம் இருக்குல்லையே, அந்த அரை வருடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 12ல் பாதி 6, அப்போ 30. சரிங்களா, அப்போ 30 மாதங்கள் மொத்தம். சரிங்களா, இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை இந்த இது வேணாம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், 2 × 1/2 இப்படி மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 2 4, 4 + 1 5/2. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போட்டு பண்ணலாம். வாங்க நம்ம 2 மெத்தட்லேயே பண்ணி பார்க்கலாம், ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா, அப்போ வந்து P வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அசல் வந்து 20,000 இன்ட்டு N வந்து 2.5. நம்ம N வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம், இங்கே 30. அப்போ 30 டிவைடட் பை 12 இன்ட்டு இங்கே 6, வட்டி வீதம் வந்து 6 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100. இப்போ கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா 1 6, இங்கே வந்து 6 12. சரிங்களா, இங்கே இந்த ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 4 2 15 2 30. ஓகேங்களா, இங்கே 15 2 30, அங்கே ஒரு ஜீரோ இருக்குது. ஓகேங்களா, அப்போ 300 வந்து வருது. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வருது, 300 வருது. சாரி, இங்கே ஒரு ஜீரோ போட மறந்துட்டேன், 3000 வருது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 3000 வருது. ஓகேங்களா, இன்னொரு மெத்தட், இந்த மெத்தடில் பார்க்கலாம். இந்த மெத்தடில் நம்ம பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. இங்கே பாருங்கள், 2000 இன்ட்டு என்ன இருக்குது, 5 × 6 டிவைடட் பை 2000 இல்லை 20,000, திரும்பவும் 2000 போட்டேன். இங்கே பாருங்கள், 20,000 இன்ட்டு 5 × 6 டிவைடட் பை நமக்கு என்னது 2 × 100. 5/2 அப்படியே இங்கே எடுத்து எழுதிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணி பாருங்கள், 1 2 3 2 6, இங்கே 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 10, 1000 × 3 எவ்வளோ, 3000. சரிங்களா, அப்போது இந்த மெத்தடில் போட்டாலும் இங்கே பாருங்கள், இந்த மெத்தடில் போட்டாலும் நமக்கு என்ன வருது, 3000 தான் வருது. இந்த மெத்தடில் போட்டாலும் நமக்கு
3000 தான் வருது சரிங்களா. அப்போ 2 மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் சரிங்களா. திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ரூபாய் 20,000க்கு 6% வட்டி வீதம் 2.5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க சரிங்களா. அப்போ வந்து நமக்கு அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%, இயர்ஸ் ஆண்டுகள் வந்து 2.5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள்னா 2.5 வருடத்துக்கு எத்தனை மாதங்கள் 30 மாதங்கள் சரிங்களா. அப்போ 30/12 சரிங்களா. 30/12 அதை வச்சு தான் நான் வந்து இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பி வந்து என்ன, அசல் வந்து 20,000 இன்ட்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் வருடம் 30/12 இன்ட்டு இங்கே வந்துங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 ஃபார்முலா படி /100 போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே அடித்து கொடுத்தோம்னா நமக்கு 3000 வருது. அதுலேயே இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 2.5 வருஷத்துக்கு 2 4 4 + 1 5 /2. ஸோ 5 போட்டு பண்ணால் நமக்கு வருதான்னு பார்க்கலாம். 20,000 இன்ட்டு 5 /2 இன்ட்டு 6 / 100 ஓகேங்களா. ஸோ இப்படி போட்டு நம்ம கேன்சல் பண்ணாலும் நமக்கு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3000 தான் வருது சரிங்களா. நீங்கள் 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரூபாய் 8,000க்கு 6% வட்டி வீதம் 5 மாதங்களுக்கு தனி வட்டி காண்க ஓகேங்களா. இதை நீங்கள் சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாடல் தான் நாளைக்கு வந்து நான் வந்து திரும்ப வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நான் சொல்கிற ஒவ்வொரு கணக்குமே வந்து ஒவ்வொரு மெத்தடு சரிங்களா. ஃபஸ்ட்டு கணக்கு ஒரு மெத்தடு, ரெண்டாவது சம்மும் ஒரு மெத்தடு, இப்போ பார்க்க போகிற மூணாவது சம்மும் ஒரு மெத்தடு சரிங்களா. ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மெத்தடு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தோம் சரிங்களா. ரெண்டாவது வந்து அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறத பார்த்தோம் சரிங்களா, மொத்தத்தை கொடுத்து பார்த்தோம். இப்போ பார்த்தோம் மூணாவது வந்து பார்த்தோம்னா வருஷம் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க, ஃப்ராக்ஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா, பின்னத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா. இப்போ நாலாவது பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ரூபாய் 10,000க்கு 5% வட்டி வீதம் 73 நாட்களுக்கு தனி வட்டி காண்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நாட்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நம்ம வந்து இந்த கண்டிப்பாக வந்து நீங்கள் பக்கத்தில் பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ போய் எக்ஸாம் ஹாலில் போய் இதை போட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா டைம் வந்து ரொம்ப ஆயிரும். அப்போ வந்து ஒரு சம்முக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா டைம் வந்து நம்மளுக்கு பத்தாது, நேரம் பத்தாது சரிங்களா. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 10,000க்கு சரிங்களா, 10,000க்கு அசல் வந்து 10,000 வந்து கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5% கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுத்துருக்காங்க. நாட்கள் வந்து பாருங்கள், இயர்ஸ் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, எண்ணு வந்து 73 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள், ஒரு வருடத்துக்கு வந்து நமக்கு 365 நாட்களா. அப்போ 73 / 365 சரிங்களா. அப்போ இதை பண்ணால் 73 இவன் 7 35 3 15 சரியாக போச்சா. அப்போ 1/5 ஓகேங்களா. அப்போ n வந்து எவ்வளோ 1/5 சரிங்களா. அதனால தான் சொன்னேன் இதை வந்து நம்ம போய் அங்கே போய் அடித்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க 146 நாட்கள் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா நம்ம 73 நாள் அடித்து பார்க்கணும். 1 7 7 7 14 வருதா, 1 3 3 2 3 6. அப்போ 2 / இங்கே எல்லாத்துலேயும் வந்து ஈவனாக தான் வரும், சமமாக தான் வரும், 5 5 5 அப்படி தான் வரும் சரிங்களா. அப்போ 2/5 இங்கே பாருங்கள் 3 7 7 21 3 9 ஓகேங்களா 73. அப்போ 3/5 இங்கே பாருங்கள் 4 7 28 4 3 12. அப்போ எத்தனை வருது 4/5 சரிங்களா. இதை வந்து சைடில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ வந்து ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன, PNR / 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR / 100 ஓகேங்களா. அப்போ அசல் வந்து எவ்வளோ 10,000 இன்ட்டு நமக்கு ரேட் ஆஃப் நாட்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எண்ணு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 1/5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 இன்ட்டு 100 ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ தனி வட்டி நமக்கு எவ்வளோ 100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு போடணும். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து
ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் எடுத்து எழுத வேண்டிய தேவையில்லை. அப்படியே டேரெக்டாக சம்மில் கொடுத்துருக்காங்களா, அங்கே பாருங்கள் சம்மில் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, இங்கேயே போட்டுடலாம். P வந்து 10,000, R வந்து 5, N வந்து 73, அப்போ வந்து 1/5 வரும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக வந்து போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிற போது மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போட்டு பழகணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக சம்லேயே போட்டு போயிடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த சம் நீங்களாக போட்டு பாருங்கள். இதே மாடலில் ரூபாய் 4000க்கு 10% வட்டி வீதம் 146 நாட்களுக்கு தனி வட்டி காண்க. சரிங்களா? இதை நீங்கள் போட்டு பாருங்கள். அடுத்த சம் போகலாம். எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 11,600 மாறும்? சரிங்களா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஆண்டுகளில். சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னா எண் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 அசல் வந்து 10,000. சரிங்களா? அப்போ 11,600 மாறுமா, அப்போ அமௌண்ட்டு. சரிங்களா? 11,600 அப்படிங்கிறது 10,000 அசலானது வட்டியோடு சேர்த்து என்னவா இருக்குது, 11,600 மாறி இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆண்டுகள் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபார்முலா எழுதுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அப்படியே எடுத்து எழுதணும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம வந்து அமௌண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம், அசலும் ப்ளஸ்ஸு என்ன பண்ணோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கூட்டணும். அதுவே வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டிலேருந்து நம்ம அசலை வந்து என்ன பண்ணிடலாம், கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிரும் இல்லையா? இப்போ வந்து அமௌண்ட் வந்து மொத்த தொகை வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11,600. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000. ஓகேவா? அப்போ இது ரெண்டு லெஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1,600. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,600. இப்போ வாங்க ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுவோம். அப்படியே 1,600 அசல் வந்து எவ்வளோ, 10,000 தானே? ஆமாம் 10,000. பாருங்கள், ஒரு 0 விட்டுட்டேன் நான். 10,000 இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1,600 படைச்சு 10,000 இன்ட்டு எண்ணு வந்து கண்டுபிடிக்கணும், இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 8/100. இப்போ கண்டுபிடிக்கும் போது எண்ணை வந்து நம்ம இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடும், இல்லைன்னா எண்ணெய் இங்கிட்டே கூட இருக்கணும். இல்லை நீங்கள் இங்கிட்டு கொண்டு வந்துடும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எண்ணெய் வந்து இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது இந்த 1,600 அப்படியே டேரெக்டாக கீழே கொண்டு வந்துடும். 10,000 இன்ட்டு 8 டிவைடட் பை பார்த்திங்கன்னா 1,600 இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 2 0 அடித்து கொடுத்துட்டா மீதி எத்தனை இருக்குது, 1 8 8 16. அப்போ எண் வந்து எத்தனை, 2. அப்போ மொத்தம் வந்து எத்தனை ஆண்டுகள், 2 ஆண்டுகள். என் ஈக்குவல் டு மொத்தம் 2 ஆண்டுகள். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சம்முமே ஒவ்வொரு மெத்தடில் இருக்குது. இன்னும் வந்து நிறையவே இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 5 சம் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 5 சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் இருக்குது, நீங்களாக போட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், எத்தனை ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 5,000 ஆனது ரூபாய் 5,800 மாறும்? சரிங்களா? இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபார்முலாவை வந்து கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? ஃபார்முலா தெரிஞ்சால் தான் வந்து நம்ம சம்மை வந்து போட முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.